முன்னாடி இந்த இடத்துல 2 விராமீனை மறிச்சு போட்டு 2 மீனையும் பிடிக்க முடியலங்க. இன்னைக்கு வந்திருக்கோம் விராமீன் கிடக்குதான்னு பார்க்க. கிடந்துச்சுன்னா பிடிச்சிட்டு போயிடுவோம். ஆமாம், பிடிச்சிட்டு போயிடுவோம். கிடக்கணும் துண்டு வேறாங்க போட்டு போயிடும். ஸோ அங்கே என்னமோ தடை மாதிரி இருக்குது. விராமீன் கடை தான் நல்லா இருக்கும். எனக்கு முறை கலக்கிருக்கு. லைட்டாக தான் அது முறை வந்துக்கிட்டு இருக்கு. மீனா இல்லை வேறு எதுவும் கிடந்து கலக்கு தானேன்னு தெரில. நம்ம போ ஐயோ போ ஆழமும் கூடுது, இந்த முறையும் கூடுது. இந்த பாப்பங்க இதுக்கலாங்க தெரியலடா. மீன் தாண்டா வாடா இங்கே. விராமீன் தாண்டா, விராமீன் ஒன்று இதுக்குள்ள கிடக்குதுங்க. வா வலையை கொண்டுட்டு வா. இந்த இடத்துல கிடக்குதுங்க விராமீன். மீன் தெரியல, சகதிக்குள்ள கிடக்குது. வா பிளான் பண்ணியாச்சு, வா. விராமீன் கிடக்குது, தெரியுது பாருங்க. சரியான மீனுங்க, பெரிய மீன் தான் அது. இந்தாருங்க அப்படியே தெரியுது. வளையேறா. கேமராவில் தெரியுதான்னு தெரியல. என் கைக்கு கீழே பாருங்க கிடக்குது விராமீன். மண்டை தெரியுதா? சரி வாங்கி. மீன் இங்கே கிடக்குது. வலையை வந்து கட்டியாச்சு. கட்டிட்டு இப்படியே ஒரு சேப்பில் வலையை கட்டிவிட்டு நல்லா சகதிகளை அமுக்கி வச்சுட்டு மீனை கலாச்சோம்னா கண்டிப்பாக வலையில் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குல்ல, வாய்ப்பு மாட்டிருமா? மாட்டினா நல்லாயிருக்கும். இதே பொறுமையாக கட்டணுங்க. வலைக்கு போகிறா திரும்புகிறா. வலைக்கிட்ட போகுது. வலையில் முட்டுது பாரு. இந்த இங்கே இருக்கு. ஐயோ ஓடிக்கிறா. மீன் இங்கே கிடக்குதுங்க. இந்த பாருங்க களி அப்படியே மேலே மண் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த வலையடு வலையை வந்து நம்ம அங்கிட்டு கட்டி மீனை பிடிக்கிறதுக்கு கலக்கிட்டு இருந்தோம். அது வந்து தப்பிச்சிட்டு இந்த சைடு வந்துச்சு. திருப்பி கலக்கும் போது கலங்களுக்கு ஒன்றும் தெரியல. அப்புறம் பார்த்தோம், கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் கரையில். உட்காந்ததுக்கப்புறம் மீன் வந்து இந்த சைடு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் வலையை எடுத்து இங்கிட்டு கட்டியாச்சு. அந்த அங்கே நடக்குது, போய் கடைக்கு பார்ப்போம். இங்கேயா? சமத்து மறுபடி மீன் இந்த இடத்துல பதுங்கி கிடந்துச்சு. இவனை மீனை பார்த்துக்கடான்னு சொல்லிட்டு வலையை கட்டினேன். மீன் எங்கிட்டு போனுச்சுன்னு தெரிலங்க. வலையில் அடிச்சிச்சு. ஐயோ போயிடலாம். வாடா பிடிச்சாச்சுங்க மீனை. இந்தாருங்க சின்னோண்டு மீனுங்க, நார்மல் சைஸு உத்தனோண்டு. எவ்வளோ நேரம் நம்மளை போட்டு பாடாப்படுது. இவ்வளோ நேரம் போராடி நான் பக்கத்துலேயே தாங்க கிடந்திருக்கு. மீன் ஒன்றும் தெரியாமல் சொன்னேன். ஒரு வழியாக போராடி ஒத்த விரா கண்ணையும் பிடிச்சாச்சு. யாருங்க அப்புறம் என்ன வீட்டுக்கு கொண்டு போக வேண்டியதான். தொட்டி மாட்டை போடலாம் பார்த்தா ஓடிடும்னு நினைக்கிறேன். அப்படியே கரையில் எடுத்த கொண்ட வீட்டுக்கு கொண்டு போக வேண்டியதாங்க. நல்லா தாண்டா மாட்டிக்கிச்சு. யாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படியே கொண்டு போய் என்ன பண்ணுவோம்? வறுவல் போட வேண்டியதான். சொல்கிறது வாங்க, நல்லா மாட்டிருச்சு. ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அப்படியே போட்டால் ஒரு வேளை ஓடலாம், இருந்தாலும் நல்லா தான் மாட்டிருக்கு. ஒரு வேளை ஓடலாமா? ஒரு வேளை செவல் இடுக்கில் நல்லா போய் மாட்டிருச்சு. பிடிக்கிறதுல மீன் செத்துரும். முட்டை கண்ணாட்டம் இருக்குது. ஆமாம், எடுத்து பொறிச்சிடுவோம். கண்ணு பிதுக்கிக்குச்சு. பிதுக்கலடா கண்ணே, அப்படி தாண்டா. எடுத்தாச்சுடா மீன். ஒரு வழியாக மீனை எடுத்தாச்சு. இதை கரையில் கொண்டு போட்டுருவோம். இன்னொரு மீன் இந்த அங்கிட்டு ஒரு பள்ளத்தில் பார்த்து வச்சுருக்கோம். அது 2 கிலோ இருக்கும். பிடிக்கணும். பெருசு, சரியான பெருசு. இதோட அது பெருசு. வா அப்படியே வா. சரி இதுக்குள்ள விடுங்க. நல்ல தண்ணி வாடா. மீன் இந்த தண்ணிக்குள்ள விட போகிறோங்க. வலையை எடுக்கிற வரைக்கும் நல்லா உசுரோடு இருக்கும். அதனால் இந்த அழகாக இருக்கு போகுது பார்த்தீங்களா. இப்போ கொஞ்சம் எனர்ஜி கம்மியாக இருக்குது. நம்ம நல்லா அமுக்கி பிடிச்சாச்சு. கொஞ்சம் நேரம் தண்ணிக்குள்ள கலந்தாங்கன்னா ஃபுல் எனர்ஜி வந்துடும். அதுக்கப்புறம் மீனை பிடிக்கவே முடியாது கையில். அந்த இப்போயே பயங்கரம் ஒரு இதிலே பிடிக்கிற கொஞ்சம் கஷ்டம்தான். இது வந்து களி இருக்குது, கீழே ஆழம் கூட. வலையை எடுத்துகிட்டு வந்து பார்த்தோம்னா சூட்டாக இருப்பா. எந்த மீன் வலையை எடுத்தாந்தாச்சு. இப்போ பாருங்கள், மீன் வந்து நல்லா ஆக்டிவாக இருப்பான்னு நினைக்கிறேன். நல்லா உசுரோடு தான் இருக்குமா, இல்லை சேட்டை இழந்துருச்சான்னு இல்லை. சேட்டை இழந்து தான் கிடக்குது. அவ்வளோதுக்கு நசுக்கி பிடிச்சிருக்கோம். இப்போ வந்து மீனை எடுத்துகிட்டு போக வேண்டியதான் வீட்டுக்கு.
நல்லா வறுவல் போட்டு இன்னும் போடலாம். சாப்பிடுவோமா? ம் பழைய சொத்துக்கு வறுவல் போட்டு சாப்பிட்டோம்னா அப்படி தான் இருக்கும் விராமீன் வறுவல். கருவாடுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கருவாடு போட்டால். ஆனால் சேதம் நிறையா இருக்கும். சார் என்ன சார் ஆட்டுறீங்க? இப்போ ஆக்டிவ் ஆகிடுச்சோ? ஆக்டிவ் ஆகிட்டா தண்ணிக்குள்ளே போடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் இருக்க பெல் சிம்பிளை கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோலாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓமா செல்வோம். சார் மீன் வருது. மீன் அங்கே ஓடுது. ஒன்று எங்கே ஓடுது? இங்கே ஓடுது. ஓடு. ஸோ அந்த குருவி ஓர கத்துது. இந்த குருவி பேர் என்ன? ஆள்காட்டி குருவி. ஓ நம்மளா காட்டி குடிக்குதோ? வாயில குத்துமா?